ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிது சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு தயிர் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கூடவே எலுமிச்சை ஜூஸு 1 ஸ்பூன். இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பேட்டர் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பன்னீரில் இந்த ஜூஸ்லாம் இறங்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொடை மிளகா பட்டையாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பாதி கொடை மிளகா சேர்த்துருக்கேன். 200 கிராம் பன்னீர். இந்த 200 கிராம் பன்னீர் நான் வீட்டிலையே பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டிலே பண்ணது நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா ஒட்டாமல் நல்லாவே வரும். நான்ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் சாதா தோசைக்கல்லையே பண்ணிடலாம். இப்போ இதை டிக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், கொடை மிளகா 3தையும் இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம், கொடை மிளகா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த டிக்கா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மசாலா செஞ்சு அதை நம்ம எப்படி சாப்பிட்றது, கிரேவியாக நல்லாயிருக்கும். இதை திருப்பி திருப்பி போட்டுக்கணும், 2 சைடும் நல்லா வேகணும். இந்த வெங்காயம், கொடை மிளகா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு, ஒரு கத்தி வச்சு கூட திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். மசாலா நம்ம சாதாரண மசாலா பண்ணுற மாதிரி தான் இதையும் செஞ்சுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக கிடைக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியோட டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன். அதாவது 2 தக்காளியை நல்லா தண்ணியில் வேக வச்சு அதோட தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்.
வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணதில் ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/2 சேர்த்தா போதும். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா வாசனை எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க. தேவையான அளவு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கோல, அது மிச்சமாயிடும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி வந்து இன்னும் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலேயே வச்சுருங்க. அது பன்னீரில் அந்த கிரேவி ஃபுல்லாக இறங்கி உங்களுக்கு சூப்பராக தயாராகிடும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட கொஞ்சம் கிரேவியாக, இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வச்சிங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி இதுக்கு கூட சூப்பராக இருக்கும். நான் வெஜிடபிள் பிரியாணி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்து கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.